நமஸ்காரம். ஆன்மீக தேடல்ல இருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமான ஒரு பதிவில்லைங்க. இது ஒரு உண்மையான ஆன்மீக சாதனை. கால பைரவர், அப்புறம் அவருடைய வாகனமான அந்த கருநாய். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஆன்மீக ரகசியங்களை நாம சேர்ந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நாம இந்த தேடல்ல 5 முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். புனிதமான காலத்தின் அதிபதிய பத்தி, இந்த காக்கும் தெய்வத்தின் தோற்றம், கருணாயின் ஆழமான அடையாளம், நம்ம கர்ம வினைகளை எப்படி களைவது, அப்புறம் இறுதியா பைரவரை வழிபடும் பக்தி மார்க்கம். வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல லார்ட் ஆஃப் சேக்ரெட் டைம், அதாவது புனிதமான காலத்தின் அதிபதியை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புவோம். சரி, ஒரு அடிப்படையான விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். கால பைரவர் அப்படின்னா உண்மையில என்ன அர்த்தம்? கால அப்படின்னா காலம் அல்லது மரணம். பைரவர் அப்படின்னா பயத்தையும் மாயையையும் நீக்குற மிக உக்கிரமானவர்னு அர்த்தம். அதாவது அவர் நம்ம பயமுறுத்துற இருள் கிடையாதுங்க. மாறா நம்ம மனசுல இருக்கிற இருளையும் பயத்தையும் அழிச்சு காலத்தையே வெல்லக்கூடிய ஒரு பெரிய தெய்வீக பாதுகாப்பு தான் அவர் குறிக்கிறார். கொஞ்சம் கண் மூடி முழு பக்தியோட இந்த மந்திரத்தை கேட்டு பாருங்க. ஓம் காலகாலாய வித்மஹே காலதீதாய தீமஹி தன்னோ காலபைரவ பிரசோதயாத். இது நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம். இதை உச்சரிக்கும் போதே நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவான தெய்வீக அதிர்வலை உருவாகிறத உங்களால கண்டிப்பா உணர முடியும். அடுத்ததா ஒரிஜின் ஆஃப் த கார்டியன். பிரபஞ்சத்தையே காக்கிற இந்த உக்கிரமான தெய்வம் எப்படி தோன்றினார் அப்படிங்கிற வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில யார் பெரியவர்னு ஒரு விவாதம் வந்தப்போ பிரம்மாவோட அகந்தர் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதையெல்லாம் அமைதியா பாத்துக்கிட்டு இருந்த சிவபெருமான் தர்மத்தை நிலைநாட்ட தன்னோட விரலிலிருந்து ஒரு சின்ன நகத்தை எடுத்து வீசினாரு. அதுதாங்க கால பைரவரா உருவெடுத்துச்சு. பிரம்மாவோட அகந்தைய அழிக்க அவரோட ஒரு தலைய பைரவர் கொய்தார். இது ஏதோ சாதாரண கதை இல்லைங்க. நம்ம ஈகோ எப்படி அழிக்கப்படுது அப்படிங்கறதோட மிகச்சிறந்த தத்துவம் இது. இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரம்மாவோட தலையை கொய்ததால ஏற்பட்ட அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பைரவர் அந்த மண்டியோட்டைய கையில ஏந்திக்கிட்டு ஒரு பிச்சாடனரா அலைஞ்சு திரிஞ்சார். கடைசியா அவர் காசியை அடைஞ்சப்போதான் அந்த தோஷம் நீங்குச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் காசி மாநகரத்தோட நித்திய காவலரா காசியின் கொத்தவால் அப்படிங்கிற பேர்ல வீற்றிருக்காரு. 3வது பகுதி சிம்பாலிசம் ஆஃப் த பிளாக் டாக். பைரவருக்கும் அவரோட வாகனமான அந்த கருநாய்க்கும் உள்ள மர்மமான ஆழமான தொடர்பை பத்தி இப்ப பாப்போம். காலத்தின் அதிபதியான காலபைரவர் ஏன் ஸ்வாஸ்வா அப்படிங்கிற ஒரு கருநாயை தன்னோட வாகனமா ஏத்துக்கிட்டார்? இந்த கேள்வி எப்பதாவது உங்களுக்கு வந்திருக்கா? இதுக்கான விடை ரொம்பவே ஆழமான பல ஆன்மீக உண்மைகளை தனக்குள்ள வச்சிருக்கு. இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சியில ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பைரவர் தன்னோட விசுவாசமான நாய் மேல கம்பீரமா அமர்ந்திருக்கார். நாய் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப விழிப்புணர்வோடும் விசுவாசத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் இல்லையா? அது மட்டும் இல்லாம ஆன்மாக்கள் இந்த உடலை விட்டு பிரியும் போது அந்த ஆன்மாக்களுக்கு வழிகாட்டுற ஒரு தெய்வீக துணையாகவும் இந்த நாய் செயல்படுதுங்க. பைரவரோட ஆற்றலை இந்த கருநாய் எப்படி உணர்த்துகிறதுன்னு நான் ஒரு 4 படிகள்ல உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன். முதல் படி, பாதுகாப்பின் அடையாளம். இது தீய சக்திகள்ல இருந்து நம்மள முழுசா பாதுகாக்குது. 2வது, பாவங்களை போக்குபவர். நம்ம கர்மவினைகளை தீர்க்கிற சக்தி இதுக்கு உண்டு. 3வது, ஆன்மாவின் வழிகாட்டி. வாழ்வுக்கும் இறப்புக்கும் இடையிலான பயணத்துல இதுதான் துணை. 4வது, காஷியின் காவலன். காஷில நீங்க ஒரு நாய பாத்தீங்கன்னா அது பைரவரோட அருட்பார்வையே உங்க மேல விழுந்ததுக்கு சமம். இப்போ 4வது பகுதி, கிளென்சிங் யோர் கர்மா. இந்த தத்துவங்கள் நம்ம கர்ம வினைகளை அழிக்க எப்படி பயன்படுதுன்னு பாப்போம். இந்த விஷயம் உண்மையிலே ரொம்ப அற்புதமா ஒரு விஷயத்த விளக்குதுங்க. நாயோட உடல் அமைத்த காலத்தோட அப்படியே ஒப்பிடுறாங்க. நாயோட முகம், மார்பு, அப்புறம் கழுத்து பகுதி இது எல்லாமே பகல் நேரத்தை குறிக்குது. அதோட பின்பகுதி இரவு நேரத்தை குறிக்குது. இந்த இரவும் பகலும் சேர்ந்ததுதானே காலம். அதனாலதான் ஒரு கருநாய்க்கு நாம அன்போட உணவளிக்கும் போது இரவினும் பகலிலும் நாம சேர்த்த மொத்த கர்ம வினைகளும் விலகுதுன்னு நம்ம சாஸ்திரங்கள் உறுதியா சொல்லுது. என்ன ஒரு ஆழமான அர்த்தம் பாத்தீங்களா? இப்போ நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தி பாத் ஆஃப் டிவோஷன். பைரவரோட அருளை எப்படி பெறலாம் அப்படிங்கிற பக்தி மார்க்கம். பைரவ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. ஒரு சின்ன தீபம் ஏற்றி முழு மனசோடு பைரவ மந்திரங்களை உச்சரிக்கலாம். மிக முக்கியமா தெருவுல இருக்கிற கருநாய்களுக்கு பால், ரொட்டி இல்லனா இனிப்புகளை கொடுக்கலாம். ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா ராகு அப்புறம் சனி பகவான்னால நம்ம வாழ்க்கையில ஏற்படுற தடைகள், தோஷங்கள் எல்லாம் இப்படி நாய்களுக்கு உணவளிப்பதால கட்டாயம் நீங்கும்.
அது மட்டும் இல்லாம காசிக்கு போனா பைரவரோட அனுமதிய வாங்காம திரும்பாதீங்க. அதே போல கால பைரவாஷ்டகம் படிப்பதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். கால பைரவாஷ்டகம் அப்படிங்கிறது மகான் ஆதிசங்கரர் காசியின் அதிபதிய புகழ்ந்து எழுதின ஒரு காலத்தால் அழியாத ரொம்ப அற்புதமான துதி. இத முழு ஈடுபாட்டோட தினமும் படிச்சுட்டு வந்தோம்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியமும் எல்லையற்ற அமைதியும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இது போல இன்னும் நிறைய அற்புதமான ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம @divineVibes39 பக்கத்தை தவறாம ஃபாலோ பண்ணுங்க. இந்த அரிய உண்மைகளை இத தேடிக்கிட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை நாமளும் கத்துப்போம், மத்தங்களுக்கும் கொண்டு சேர்ப்போம். முடிவா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். வாழ்க்கையோட மாயைகளும் பயங்களும் உங்களை ஆட்டி படைக்க நீங்க அனுமதிக்க போறீங்களா, அல்லது காலத்தின் அதிபதியான பைரவரை வணங்கி உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பயமற்ற அசைக்க முடியாத பலத்தை தட்டி எழுப்ப போறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கான உண்மையான தைரியம் உங்க கைகள்ல தான் இருக்கு. மீண்டும் ஒரு ஆழமான ஆன்மீக தேடல்ல நாம சந்திப்போம்.